ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோடவுன். ஸோ அகாடமியில் புதுசாக ஒரு டெஸ்ட் கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பேர் வந்து அகாடமி ப்ராடஜி. ஸோ இது என்னைக்கு நடக்குதுன்னா 23rd January. ஸோ நீங்கள் வந்து 20 lakhs வரைக்கும் வின் பண்ணலாம். ஸோ இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிளாஸ் 11 and 12 ஆஸ் வெல் அஸ் ஃபார் த ட்ராப்பர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆல் இண்டியா லெவல் எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்து பயோடவுன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி யூ கேன் என்ரோல் ஃபார் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் யூ கேன் வின் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ். ஸோ மேக்புக் ஏர், ஆப்பிள் ஐஃபோன், ஆப்பிள் ஐபாட், இதெல்லாம் நம்மளுக்கு ட்ரீம் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்காமல் உங்களுடைய நாலேஜ், ஓகேவா, அதை வச்சு இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கெயின் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டெஸ்டோடைய ஸ்கெடியூல். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம நீட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிளாஸ் 12 ஆஸ் வெல் அஸ் நீங்கள் கிளாஸ் 12 இருந்தீங்கனாலும் சரி, கிளாஸ் 11 இருந்தீங்கனாலும் சரி, ட்ராப்பர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு 2 PM on 23rd January இந்த டெஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பேட்சஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீட்டில். ஆல்ஃபா லீடர்ஸ் பேட்ச், நீஷே பேட்ச், ஆல்ஃபா அச்சீவர்ஸ் பேட்ச். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10,000 questions for நீட் 2022ன்ற பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் என்ஹான்ஸ் யோர் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஃபார் நீட் எக்ஸாம் எப்போ ஃபார் தி இயர் 2022. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாகவும் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நீட் யூஜி காம்பேட்டுமே வந்து 9th Jan ஸ்டார்ட் ஆகுது 11 AM. ஸோ 45 minutes 20 questions. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணி நீட் எக்ஸாமில் ஷைன் ஆகுங்க. குட்டி டைனோசர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்கும் பார்க்க. பட் ஆனால் அது பேர்டுக்கும் ரெப்டைலுக்கும் ஆன கனெக்டிங் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும் ஆர்க்கியாப்டெரிக்ஸ். இதான் ஆர்க்கியாப்டெரிக்ஸ். அக்கா வெல்வெட் வார்முக்கும் அந்த சூடப்பொடியா இருக்கும் அக்கா. வெல்வெட் வார்முக்கு சூடப்போடியா இருக்குமா? பாராபோடியாவா? பாராபோடியா. சூடப்போடியா, பாராபோடியா இருக்கும். நெக்ஸ்ட் நியோப்ளீனா. லாஸ்ட் நியோப்ளீனா அந்த இமேஜ் அமைச்சிட்டேன்னா நல்லா இருக்கும். நியோப்ளீனா இதான் நியோப்ளீனா. இது நியோப்ளீனா. சரியா? அனலிடாக்கும் மொலஸ்காக்கும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட் இங்கே எழுதுறேன். நியோப்ளீனா, அனலிடாவும் மொலஸ்காவும். கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது கனெக்டிங் லிங்க்லேருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம லிவிங் ஃபாசில்ஸ் பற்றி பார்ப்போம். ஷால் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட்? எஸ் மேம். எஸ் மேம். லிவிங் ஃபாசில். Limulus king crab which belongs to Arthropoda. Neoplane mollusk. Lamprey, it is a living fossil of chordate. Chondrose. ஏன் பிரவீனா செல்லாச்சு இப்படி சொல்ற? ஸ்பீனோடான் ரெப்டீலியா. நெக்ஸ்ட் எக்கிட்னா. எக்கிட்னா என்ன பிரவீனா? மம்மேலியா. சூப்பர், மம்மேலியா. பெரிபாட்டஸ், இது எல்லாமே லிவிங் ஃபாசில். ஆர்த்ரோபோடா. லிவிங் ஃபாசில்னா என்ன அர்த்தம்? ஃபரானா, லிவிங் ஃபாசில்னா என்னம்மா? இப்போ இருக்கிறதா மேம்? லிவிங் ஃபாசில்னா என்ன தெரியுமா?
உலகம் தோன்றிய காலத்துல இருந்து, மீனிங் டு சே தட் உலகம் தோன்றினதுக்கு அப்புறமே கிடையாது, ஹியூமன்ஸ்லாம் எவால்வ் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்தது, ஹியூமன்ஸ் எவால்வ் ஆனதுக்கு அப்புறமும் அப்படியே இருக்கிறது, அது பேரு லிவிங் ஃபாசில்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் எவிடன்சஸ் ஃப்ரம் எம்பிரியாலஜி பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டுமா? Yes, ma'am. Evidences from embryology. So first பார்க்க போறது retrogressive metamorphosis. மெட்டமார்போசிஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃப்ராக் மெட்டமார்போசிஸ் ஆகுது. கரெக்டா? டாட்போல்ல இருந்து ஃப்ராக் வருது. அதே மாதிரி சாலமாண்டருக்கு லார்வல் ஸ்டேஜ்ல இருந்து, இன்னைக்கு கூட சாலமாண்டரோட லார்வல் ஸ்டேஜ் பார்த்தல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சோ இதெல்லாமே கால்ட் as metamorphosis. So அதுல retrogressive metamorphosisனா என்ன அர்த்தம்னா, மெட்டமார்போசிஸ் அப்போ ஒரு கார்டேட்டோட கேரக்டர்னா என்னது? நோட்டோகார்ட், இட் இஸ் லாஸ்ட். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது தான். இப்போ நம்ம யூரோகார்டேட்ஸ்ல வந்து அசிடியா பார்த்தோம்ல, அசிடியாக்கு என்ன நோட்டோகார்ட் நர்வ் கார்ட் இருக்கா? அசிடியா எப்படி இருக்கும்? பலூன் மாதிரி இருக்கும்ல. எஸ் மேம். இந்த இமேஜ பாரு, இது கார்டேட் தான், பட் கார்டேட்டோட கேரக்டரே இருக்காது பாரு. லார்வாக்கு மட்டும் இருக்குல்ல. லார்வால இருந்து பெருசாகும் போது இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஓகேவா? பாரு, இந்த இமேஜ் பாரு. இது பார்க்க யாராவது கார்டேட்னு நம்புவாங்களா? இது பேரு அசிடியா. எல்லாரும் குரூப் பாரு. இது யாராச்சும் பார்க்க இது மாதிரி இருக்குன்னு நம்புவாங்களா? கார்டேட் மாதிரி இருக்குன்னு. கரெக்டா? அதனால்தான் இது பேரு ரெட்ரோகிரெசிவ் மெட்டமார்போசிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டியூரிங் மெட்டமார்போசிஸ் all the chordate character is lost. என்னன்னா அந்த chordate characterனா, notochord, nerve chord, myotomes அப்படின்னா என்னது? muscles of spinal cord. Next, natural selection. Natural selectionனா என்ன அர்த்தம்? நம்ம எதுவுமே பண்ணது கிடையாது. It is like survival of the fittest தான் natural selection. So natural selection by Fisher, Ford, Kettlewell. இவங்க 3 பேர் தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? நேச்சுரல் செலக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? அடாப்டிவ் ரேடியேஷன் பார்க்க போறோம். அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? இப்பதான் பார்த்தோம். வேற ஸ்லைட் போலாம். அடாப்டிவ் ரேடியேஷன். டைவர்ஜென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னா சேம் ஸ்ட்ரக்சர் டிஃபரண்ட் ஹோமோலஜி. இப்போ டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஹோமோலஜி ஹெட்டரோலஜிலாம் எடுக்க கூடாது. அப்படின்னா என்னது? காமன் ஆன்சிஸ்டரா நாட் காமன் ஆன்சிஸ்டரா? காமன் ஆன்சிஸ்டர். ஓகேவா? எக்ஸாம்பிள், டார்வினோட ஃபின்ச். டார்வினோட ஃபின்ச் எங்க இருந்துச்சு? Galapagos Island. Galapagos Island. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்திரேலியன், இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான இது சொல்றாங்க. ஆஸ்திரேலியன் மார்சுபியல்னா என்னது? கங்காரு பவுச் மட்டும் டிஃபர் ஆகும். சரி, ஆஸ்திரேலியன் மார்சுபியல் பிளசென்டல், அதுக்கு பவுச் இருக்கும், பிளசென்டல் பவுச்.
பிளசென்டல் மார்சுபியல். இது ரெண்டுத்துக்குமே காமன் ஆன்சிஸ்டர் இருக்குன்னு நினைக்கிறியா? ரெண்டுமே மார்சுபியல் தானே இருக்கா? No. No common ancestors. Though they have a pouch, no common ancestors. அப்ப இது divergent evolution ஆ? Convergent. Convergent evolution. Convergent evolution. Divergent evolutionக்கு தான் நம்ம என்ன பார்த்தாச்சு? Darwin's friendship. ஓகேவா? அது போதும். நெக்ஸ்ட் லெமார்க் தியரி. இப்போ தியரிஸ் பத்தி பார்த்தோம்னா சாப்டர் முடிஞ்சு போச்சு. பார்க்கலாமா? Yes, ma'am. ஓகே.